தேர்தல் நேரங்கிறதுனால இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அது நடைமுறைக்கு வந்தது ஒரு பெரிய விவாதத்தை கலக்குது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதனுடைய ரூல்ஸ் இப்போ வந்திருக்கு. 2019 மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் நடைமுறைக்கு வராமலே இருந்தது. இப்ப அது நடைமுறைக்கு வந்திருக்கு. இது பற்றி பல்வேறு கருத்துக்கள் இங்க மக்கள் மத்தியில உலாவிட்டு இருக்கு. அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களும் நிறைய வருது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கேரள மாநில அரசு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்க போகுது. இந்த குடியுரிமை திருத்த சட்ட விதிகளை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு தொடர போறாங்க. ஒரு மாநில அரசு எப்படி ஒன்றிய அரசு சட்டத்தின் மீது வழக்கு தொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கேரள மாநில அரசு இந்த சட்டம் பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அரசியல் சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதுதான் அது வலியுறுத்துது. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இந்த அரசியல் சட்ட பிரிவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட சுதந்திரம், அந்த இரண்டின் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவது அரசியல் சட்ட பிரிவு 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அந்த பிரிவை இந்த சட்டம் மீறுது அப்படின்னு சொல்லி கேரள அரசு சொல்றாங்க. இது மட்டுமல்ல, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், நம்ம ஒரு சுதந்திரமான ஒரு மனசாட்சியை கொண்டிருப்பவர்களா இருக்கலாம். அத அரசியல் சட்ட பிரிவு 25 நமக்கு தருது. நாம வந்து சுதந்திரமா எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், எந்த நடைமுறை வேணாலும் பின்பற்றலாம், எந்த மதத்தை வேணுமானாலும் பின்பற்றலாம், அந்த மதத்தை பரப்ப கூட செய்யலாம். நம்ம இந்த சுதந்திரத்தை நமக்கு தரும் அரசியல் சட்ட பிரிவு 25க்கு எதிராக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இருக்குன்னு கேரள மாநில அரசு சொல்லுது. சரி, அப்ப இந்த வழக்குக்கு போறதுக்கு என்ன உரிமையை அரசியல் சட்டம் தருது அப்படின்னு சொன்னா, இந்த அரசியல் சட்ட பிரிவு 131 அந்த பிரிவு என்ன உரிமையை வழங்குது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் ஏதாவது சச்சரவு வருது அப்படின்னு சொன்னா, அந்த வழக்கை, அது குறித்து ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் விசாரிக்கலாம்னு உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரத்தை இந்த ஆர்டிகல் 131 அரசியல் சட்ட பிரிவு 131 அது தருன்னு சொல்றாங்க. இப்பதான் சமீபத்துல கேரள அரசு கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு விதிச்ச அந்த தடையை உச்ச நீதிமன்றம் விசாரித்து கேரள அரசு கடன் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற தீர்ப்பாக கொடுத்தது. இப்ப இது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான ஒரு வழக்கை கேரள அரசு தொடர போது, இதனுடைய தீர்ப்பு எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனா நமக்கு நிறைய விஷயங்களை படித்துக் கொள்வதற்கு இந்த செய்தி நமக்கு உதவிகரமா இருக்குங்கிறதா நம்ம அடுத்த செய்தியில நம்ம மறுபடியும் நாம வந்து சந்திப்போம் நம்ம. ஓகே, தேங்க்யூ.